இப்போ நிறைய அஸ்ட்ராலஜர் சொல்றாங்க ரிஷப ராசிக்கு வந்து நிறைய ஜாக்பாட் வர வேண்டியிருக்கு. ஸோ அது உண்மையா சார்? நீங்கள் டோட்டோலாக விழுகுமான்னு கேட்குறீங்களா? அதாவது ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாக்பாட்டான டைமா அப்படின்னு கேட்டால் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா குரு 2ல் இருக்கார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது பணமா, காசு. அப்போ இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருந்தது அப்படின்னா நீ பணம் இருந்தால் மதிப்பாங்களா எல்லாருமே? மதிக்கிறாங்களா? ஏன்? ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க. ஓ இவர் வந்து சாதிச்சிட்டாரு, சம்பாதிக்கிறான், சாதிக்கிறான், உழைக்கிறான். அப்போ இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய டைமா இதுன்னு கேட்டா ஆமா, 1 இயருக்கு அந்த டைம் சூப்பரா இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு? எத்தனை டேஸ்? 365 டேஸ், 365 நாள் நல்லா இருக்கு. ஏன்னா குரு அருமையான இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா எத்தனாம் இடத்துக்கு உண்டான குரு? 8ஆம் இடத்திற்கு உண்டான குரு. ஒரு காரியம் தடங்களாய் தான் ஜெயிப்பார். என்ன அவரு? தடங்களாய் தான் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சரி, இது மட்டும் இல்ல, சனி பார்வை இருக்கு. இப்போ சனி பார்வை என்ன பண்ணும்? எத்தனாம் இடத்துல இருந்து சனி பார்வை? 11ஆம் இடத்துல இருந்து சனி பார்வை பார்க்கிறார். சுக்கிரன் வீட்டுல சனி பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது 60-70% சூப்பரா இருக்கு. 70% சூப்பரா இருக்குன்னா பெரிய விஷயம். அது ஜோதிடத்துல 70% சூப்பரா இருக்குன்னா மிகப்பெரிய விஷயம் இல்லையா? இப்போ 70 மார்க் உனக்கு இலவசமா, 100 மார்க் 70 மார்க் இலவசம், 30 மார்க் தான் நீ கஷ்டப்படணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்பட ஜெயிக்க முடியுமா முடியாதா எக்ஸாம்ல? அந்த மாதிரி 70% கிரகங்களே அவங்களுக்கு வலிமையாக படுத்தி கொடுத்துரும், ஜெயிச்சு வந்துருவாங்க. அவங்களுக்கு நல்ல டாப்பா வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ரிஷபராசி எப்பவுமே உழைப்பாளி. ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா வைராக்கியம் ஜாஸ்தி, இந்த ஸ்டபன் இருக்கும் அவங்கள்ட்ட. ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா அவமானம் கொஞ்சம் நெஞ்சத்து அவமானம் கிடையாது. அதாவது என்னன்னா, தம்பி நீ நல்ல வேலைக்கு போனான்ல சொல்லுவோம். அதாவது லைஃப்ல என்ன பண்ண தெரியுமா, யாரை பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, யாரை பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு வெறி வந்திருக்கும், ஜெயிக்கணும்ப்பா, சும்மா இல்லை, ஜெயிச்சே ஆகணும். ஆனா ஒரு சில பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் இருக்கு. சொந்த பந்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்துருக்கலாம். இப்போ நீங்க வந்து இறங்கிட்டீங்கன்னா உடனே காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவா. சில பேர் காசு கொடுக்க மாட்டா. சொந்தக்காரங்க வந்து நான் வேலை செய்யறேன் சார், நீங்க நல்லா இருக்க, நான் வேலை செய்யறேன், காசு கொடு அப்படின்னு சொல்லுவா. இவங்களுக்கு இந்த சொந்த பந்தங்களுடைய ஹெல்ப் சுத்தமா இருக்காது. யாருக்கு? ரிஷபத்துக்கு. இதுதான் அவங்களுடைய மைனஸே தவிர, பிரத்தியார் கூட எனக்கு ஹெல்ப் பண்றா. அப்ப பிரத்தியாருக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா பிரத்தியார் கூட என்கிட்ட காசு வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லி அப்பப்ப அந்த வருத்தம் எல்லாம் படுவார். யாரு? ரிஷபராசி. ஆனா ரிஷபராசிக்கு இப்ப ஜாக்பாட் டைம்னு கேட்டீங்கல்ல, சரியான ஜாக்பாட் டைம். இந்த டயத்தை பயன்படுத்தினா அப்படின்னு சொன்னா நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் வரும். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு டக்குன்னு நடக்கும். குரு பலன் உண்டான டைம் இது. குரு பலனுக்கு இந்த டைம் சூப்பர் டைம். என்னது? ரிஷபராசி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணம் வர்றதுக்கு உண்டான நல்ல டைம், வேலை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உண்டான நல்ல டைம் இந்த டைம். தடங்களாய் தான் காரியம் நடக்கும், சும்மா இல்லை, தடங்களாய் தான் சூப்பரா டைம். சூப்பரா இருக்கக்கூடிய காலமாக ரிஷபராசி. இந்த சண்டை போட்டவால ஃபேமிலியில ஃபைட் எல்லாம் வந்தா, ரெஸ்லிங் மேனியெல்லாம் வந்துருப்பா இல்லையா ஃபேமிலியில, அதெல்லாம் மாறி வந்துடும். நல்லா இப்போ ஒற்றுமையா வந்துருவா. நல்லா பேசாதவாலாம் பேசுறதுக்குண்டான டைம் இது. ஆனா பேசணும் அப்படின்னு சொன்னா நீங்க சாதிச்சு காமிச்சா தானே பேசுவா. அந்த சாதிக்கிறதுக்குண்டான நேரம் இந்த நேரம். திருமண காரியம் வெற்றி, சம்பாத்தியம் வெற்றி, எல்லாமே வெற்றி பெறும். ஆனா ஒரு மைனஸ் இருக்கு வாட்ட. இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சோம்பேறித்தனமா இருந்துட்டா முடிஞ்சது. சோம்பேறித்தனம் என்ன பண்ணும்? முன்னாடி வந்து உட்காந்துடும். வெளியில போலாம், அம்மா வந்து கேட்பாங்க, என்னப்பா போறியா, வெளில கிளம்பலையா, 10 நிமிஷம். சில பேர் தூங்கும் போது எழுப்பினா என்ன சொல்லுவா? 5 மினிட்ஸ். இல்லப்பா டைம் ஆச்சு, 5 மினிட்ஸ்மா. சில பேர் அலாம வந்து ஆஃப் பண்ணிட்டு தூங்குவா, பார்த்திருக்கீங்களா? 5 மினிட்ஸ்மா, 5 இப்படியே 5 மினிட்ஸா போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி சில சோம்பேறித்தனம் மட்டும் இருக்கக்கூடாது. யாருக்கு? ரிஷபராசி. ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கான மைண்ட் இருந்ததுன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு டாப் டக்கர். இப்போ அந்த மாதிரி ஒரு டைம் வந்து அமையாது. அந்த டைம் அமைஞ்சிருக்கு. தடங்கள் வருமா சார்னா வரும். ஏன்னா கேது, ராகு கேது இருக்குல்ல, கேது வந்து 4ஆம் இடத்துல இருக்க. தடங்கள்லாம் வரதான் செய்யும். தடங்கள்லாம் இல்லாம எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தடங்கள் கண்டிப்பா வரும். சில பேர் வீடு விற்பா, பூர்வீக சொத்து கூட விற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. பூர்வீக இடத்த விற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. எங்க சார் சம்பாதிச்சேன், வாங்கினேன், கையில டமான் தீண்டு போச்சு, என்ன பண்றதுன்னே தெரியலையே.
இப்படியெல்லாம் கூட இப்ப ஏற்படுறதுக்குண்டான சமயம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு 30% தடங்களானாலும் 70% அது உங்களுக்கு லாபமாவே நடக்கும். இன்னைக்கு பிரச்சனை மாதிரி தெரியும், பின்னாடி அது ஒரு நல்லதுதான் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நமக்கு எக்ஸாம், நீங்க ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதிருக்கீங்களா? எழுதுங்க. எக்ஸாம் அப்போ எப்படி டென்ஷனா இருப்பேன், ஒரே டென்ஷனா இருப்பேன். அந்த மாதிரி தான் ரிஷபராசிக்கு டென்ஷன்லாம் இருக்குமா, பட் எல்லாம் டக்குன்னு மாறிடும், ஜெயிச்சு வந்துருவா. ஏன்னா நல்ல காலம்